உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நடுங்கும் குரலை சரி செய்து கொண்டு மலையனூரான் சாம்பான் செம்பியன் மாதேவி பார்த்து பேச்சு தொடர்ந்தான். உடையார்குடிக்கு ஒரு நாள் காலை சக்கரவர்த்தி ராஜராஜ சோழரிடமிருந்து ஸ்ரீமுகம் என்று ஒரு ஓலை வந்தது. சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று பறையறிவித்தார்கள். நாங்கள் போய் நின்று, உத்தம சோழரா ஓலை அனுப்பியிருக்கிறார், கொடுங்கள் என்று கேட்டோம். சக்கரவர்த்தி இப்போது உத்தம சோழர் அல்ல, ராஜராஜ தேவர் என்று பதில் சொன்னார்கள். நாங்கள் வாயடைத்து போனோம். ஸ்ரீமுகத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? எங்கள் அருமை அண்ணன் பிரம்மாதிராஜன் ரவிதாசனையும் அடுத்த அண்ணன் இருமுடி சோழ பிரம்மாதிராயர் பரமேஸ்வரனையும் என்னையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் தாய் தகப்பனாரையும் எங்களுக்கு பெண் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் எங்கள் அக்கால் தங்கைகளுக்கு பிள்ளைகள் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்தமாய் ஊரை விட்டு வெளியேற சொன்னார்கள். எங்களுடைய 6 வீட்டையும் நாங்கள் குடியிருந்த 11 வீடுகளையும் விட்டுவிட்டு ஏரி பாசனமான 2.25 வேலி நஞ்சையை விட்டுவிட்டு பெரிய புஞ்சை காட்டை விட்டு தென்னந்தோப்புகளையும் மாந்தோப்புகளையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாய் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டோம். மறுத்தவர்களை பிரம்பால் அடித்தார்கள். எதிர்த்தவர்களை கயிறு போட்டு இழுத்து கொண்டு போனார்கள். வழி முழுக்க சோழ மக்கள் நின்று காரி உமிழ்ந்தார்கள். கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என்று பெண்களையும் குழந்தைகளையும் பயமுறுத்தினார்கள். என் அண்ணனை எட்டி உதைத்தார்கள். என்னை கசையால் அடித்தார்கள். சகிக்க முடியாத வார்த்தைகளை சொன்னார்கள். ஒருவன் ஓடி வந்து என் பூநூலை அறுத்தான். அந்தணனாடா நீ, துரோகி துரோகி என்று கத்தினான். பல பேர் வெற்றிலை மென்று உமிழ்ந்த மண் சட்டியை கொண்டு வந்து எங்கள் அண்ணன் ரவிதாசன் தலையில் போட்டு உடைத்தார்கள். உடம்பெல்லாம் வெற்றிலை மென்று எச்சில் வழிய எங்கள் அண்ணன் சேரதேசம் நோக்கி நடந்து போனார். மகாராணியாரே, இந்த கொடுமைகள் உங்களுக்கு எங்கேனும் சொல்லப்பட்டனவா? யாராவது விவரித்தார்களா? பெண் குழந்தைகள், கை குழந்தைகள், வயதுக்கு வந்த பெண்கள், நிறைமாத கர்ப்பிணிகள், கிழவிகள், கிழவர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு ஒற்றை மாட்டு வண்டி கூட இல்லாமல், அடுத்த வேளை உணவு கூட இல்லாமல், மாற்று உடை கூட இல்லாமல், கையில் ஒரு செப்பு காசு கூட இல்லாமல் மலையனூரான் சாம்பான் கண்மூடி கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. திரைசீலைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த போர் வீரன் குலுங்கி குலுங்கி அழுவதை